வணக்கம். என் பெயர் டிபி. ஒரு சின்ன உருவகம். இலைநறை மனநறை என்ற இரு வார்த்தைகளில் ஒப்பிட்டு சில வரிகள் எழுதியுள்ளேன். இதில் நறை என்பது முடிவு அல்லது முதிர்ச்சி என்பதை அல்லது அனுபவம் என்பதை குறிக்கலாம். இலைகளில் நறை வந்த பின் சற்றென்று விழுந்துவிடும். அதுபோல மனித மனங்களில் நறை வந்ததால் சற்றென்று நொடிந்து விடுமா? இல்லை, இலைநறை அதன் மூப்பெய்தியதன் பால் கிளையை விட்டு விலகியது. தன் சத்து போனதை உணர்ந்து தானே விலகி மண்ணின் சேர்ந்தது. மனித மனநறை அதன் முதிர்ச்சி உணர்ந்த காரணத்தான் தன்னை விட்டு விலகிய அனைத்து மனங்களையும் ஒன்றிணைக்க எண்ணியது. விலகிய அனைத்து மனங்களையும் ஒன்றிணைக்க எண்ணியது. அறிவுள்ள மனங்கள் எல்லாம் இதையே மேற்கொள்ளும் எனலாம். மெய்யறிவில்லாத ஜடமனங்கள் தம்மில் அடைந்த முதிர்ச்சியை தன் சத்து போனதாக கருதி கரை மறந்து செல்ல முற்படும் இலைநறையை காணாது. இலைநறைக்கு எத்தனை வண்ணங்கள் தீட்டினாலும் அதற்கான கால முடிவு யாரும் அறிந்ததே. மனித மனநறைக்கு வண்ணங்கள் மூலம் எண்ணங்கள் ஊட்டப்படாது மற்றும் உணர்ச்சி வயப்படுதலும் பொருந்தாது. மேலும் மனநறை என்று குறிப்பிட்ட பிறகு நரை முதிர்ந்தது போல் மனமும் உதிர்த்துவிட்டது என்பதல்ல. கிழநரை மாந்தர்க்கு மனநறை பாய்க்கியது அவர் கொண்ட அனுபவ நரையோ. இசைப்பட வாழ்ந்து இயல் பல கற்று வசைப்பட வாழாது மக்கள் நரை உண்டதுவும் மண்கரை சேர்வது தானே இயல்பு இலைநரை போல. அதுவல்லது இதுவரை நரை கண்ட மனித மனங்களை பயின்றதனால் மனநறை அடைந்தாரோ மனிதன் அல்லது கொடைநரை, நடைநரை, தடைநரை, உடைநரை, உறவின் நரை, திரைநரை, பெற்ற நற்பேர் நரை, கடைநரை, கண்ட கால்தேய் நரை இவையாவும் பழக்கியது வழக்கொழிந்த பின் வந்ததோ மனித மனத்துக்கு மூப்பு நரை என்றால் அது காலக்கெடு தெரிந்த இலைநறை அல்லவே. அன்பின் முழுமையும் நிறைந்த நரைதானே. புரியாத புதிரை இவனது மனநறை. தொடரும். நன்றி.